அங்க வாங்க, என்னது இது? எள்ளு மிட்டாயா? கொண்டாங்க பாப்பா. இது எள்ளு மிட்டாய் கணக்கா இல்லையே, என்னமோ தீஞ்சு போன மாதிரிலாம் இருக்கு. ஆமா, இது ஒன்றும் எள்ளு மிட்டாய் கிடையாது, அதிரசம். ஆட கடவுளே, அதிரசம் அந்த லட்சணத்துல செஞ்சு வச்சிருக்கிய? இந்த அக்காக்கு அதிரசம் செய்ய தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அட நீ வேறலா, எனக்கு மருமவான்னு ஒருத்தி வச்சிருக்கல கழுத. அந்த கழுத பார்த்த வேலைதான், கழுத விட்ட கடங்கா போட்டு வச்சிருக்கா பேரு. என்ன சொல்றிய? ஆமாளா, அந்த கழுதை தான் அதிரசம் மாவு ரெடி பண்ணி தாங்கத்தே. நான் வீடியோ எடுக்கணும் பார்த்து போட்டு நான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட போறேன்னாக்கோன்னு அந்த கழுதை தான் இருந்து போட்டுச்சு. சரி, இந்த குமரிக்கு அதிரசம் எப்படி போடணும்னா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். அந்த நாய் பார்த்த வேலை தான் இது. அதிரசம் இல்லைனாலும் சரி, ஏன் இப்படி தீஞ்சு போயிருக்கு? அது வேற நீங்க இங்கே தூக்கிட்டு வந்திருக்கியே. அவளுக்கு அதிரசத்துக்கு நடுவில் ஓட்ட உழையன் அதில் உருட்டி போண்டா சைஸுக்கு போட்டு எடுக்கலாம்னு நினச்சாலும் என்னமோ தெரில, உருட்டி போட்டிருக்கா. அதையாவது மனுச்சு ஒழுங்கா எடுத்தால பாதவத்தி, அதையும் இப்படி கலந்து விட்ட கணக்கா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எனக்கு தூர போடவும் மனசு இல்லை. அதை பார்த்து என் மனசே விப்ராணம் தாங்கலை. என்ன பண்ணான்னு தூக்கிட்டு வந்தேன். சரி, இப்படி 2-3 பேர் பார்க்க எடுத்து தின்னுட்டு அப்படியே பேசி நேரம் போகும்ல, அப்புறம் 2 எடுத்து வாயில போடலான்னு. இதை தின்னா நேரம் காட்டுக்குள்ளதான் போய் இருக்கணும். இதை தின்னா நேரம் காட்டுக்குள்ள தர்மாசத்துல போய் தான் படுக்கணும். பல்ல கட்டுறாதலா, வெப்ராணமா இருக்கு. எனக்கு தூரப்படவும் மனசு வர மாட்டுக்கு. அவ்வளோ அருமையான மாவு பதம், அவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? பூ போல நான் சுட்டி எடுத்துருப்பேன். அவ்வளோத்தையும் நாசம் பண்ணி விட்டா கழுத. இது அந்த சில்லாட்டையை கிச்சன் பக்கமே நான் அனுப்பியது கிடையாது. காலையில் இந்த டிஃபன் செய்யறதுக்கு மட்டும்தான் அனுப்பியது. அப்போ இந்த வேலையை பார்த்து விட்டா. அலோ மக்களேன்னுட்டு அலோன்ட்டு கிடக்கும் போதே நான் நினச்சேன், வீடியோன்னு எடுத்து போட்டாளா? இந்த தீஞ்சு போனதை எடுத்து வச்சு போட்டா. என்னத்தை இதை பார்த்துட்டு என்ன கறிக்கட்டைன்னு தான் நினச்சி அவ்வளோ செய்யணும். அதிரசன்லாம் செஞ்சால் இறந்துக்க முடியாது, கறிக்கட்டைன்னு செஞ்சு போட்டாதான் உண்டு. அட கடவுளே, ஓ மருமவளுக்கு ஒரு அதிரசம் கூட செய்ய தெரியாதா? அவளுக்கு நல்லா திங்க தெரியும், அவ்வளோதான் அவள் வேலை. செய்ய சொன்னா ஒரு நாளைக்கு ஆக முடியாளுவே. இனிமே எல்லாம் கடையில் தான் வாங்கி திங்க ஆவாளுவே. இவ்வளோ நல்ல நாள் கெட்ட நாளுக்கு இவ்வளோ செஞ்சு தின்னுப்படுவாள்வளாக்கும். கடையில் தான் வாங்கி ஆகணும். நம்மளும் இருக்க வரைக்கும் செஞ்சு போட வேண்டியது தான். இப்படி ஒன்று செஞ்சோன்னு அதுக்கப்புறமா கடையில் வாங்கி தின்னுட்டு கிடப்பாளுவேன். அது சரி, என் வீட்டில் ஒன்று இருக்க, அதுவும் அந்த கதை தான். கொஞ்சம் எடுத்து தின்னு பாருங்க, உள்ள நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மாவு வெளியில தான் தீஞ்சு போச்சு. ஐயய்ய, எனக்கு வேண்டாமா, அது பார்த்த உடனே எனக்கு வயிற்ற கலக்குது. ஆனால் நீ கொண்டு வந்த உடனே எள்ளு உருண்டை தான் போல இருக்கு. 2 எடுத்து வாயில போடலாம்னு நினைச்சேன். இதை வாயில போட்டிருந்தேன்னா நான் போய் சேர்ந்துருப்பேன். எக்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இதை நாய்க்க காக்காக்க குருவிக்க போட்டா கூட கொலைகேஸ்ல உள்ள பேர்வியே பார்த்துக்கிடுங்க. இதை குழியை தோண்டி முக்கிட்டு அடுத்த வேலையை பாருங்க. என்னெல்லாம் சொல்லியே, நான் கொஞ்சம் பிச்சு தின்னு பார்த்தேன். உள்ள மாவு பச்சை மாவு கொஞ்சம் நல்லா இருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். எக்கா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சொல்லிட்டேன். அம்மா எனக்கு வேண்டாம். நீங்க இதை தின்னுட்டு போய் ஆஸ்பத்திரியில் கிடக்காதீங்க. அங்கே போய் செலவு பண்ணியிருக்கு. உங்க மோகன் கூட ஆஸ்பத்திரியில் வச்சு செலவு 10 ரூபா பிரச்சனை இல்லை. ஆனா உங்க மருமவளோ உங்களுக்கு பாடே கட்டிடுவா, பார்த்துக்கிடுங்க. என் மருமலாம் எனக்கு எப்போ சுடுகாட்டுக்கு சொல்லி வச்சு அப்பயே சொல்லி வச்சிருக்கா. குழியை மட்டும்தான் இன்னும் தோண்டி என்னைக்கே பதைக்க போறாங்க. அதெல்லாம் தூக்கத்தோட தூக்கமா அந்த மாதிரி ஆகிவிட போதே பார்த்து கவனமா இருந்துக்கிடுங்க. உசாரா என்னலா இப்படி சொல்லிட்டா? உண்மையதான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. இவங்களோட கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் சரிதான். அப்ப நான் இதை போய் ஒரு குழியை தோண்டி முக்கிட்டு வரேன் இருங்க. பாத்தியலாக்க, இப்படி ஒரு பிசினாரியை எங்கன்னா கண்டதுண்டா? ஒரு 4 நல்ல ஸ்வீட் பலகாரம்னா இப்படி கண்ணில் காட்டுறது கிடையாது. வீட்டில் தீஞ்சு போனது மருமலா செஞ்சுட்டாளா? அதை தூக்கிக்கிட்டு இங்கே வந்து உட்கார இடத்துல வந்து தருது. பத்தியலா என்ன பொம்பளை இது? ஆமா பத்தியா, நான் கூட எள்ளு உருண்டை கொண்டு வந்து போல இந்த பொம்பளை அதிசயமா நினைச்சிட்டேன். எச்சு கையில காக்கா வரட்டம்டா. சரியானவா, மருமவா கூட கொஞ்சம் எடுத்து நீட்டி விடுவா. இவா நீட்டாண்டா தெரியுமா? இப்போ மட்டும் இதை குழியை தோண்டி முக்குங்கன்னு சொல்லலன்னு வைங்க, எப்படி அது தின்னு இருக்கணும் பொம்பளை? தின்னாவே ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும். அப்படி சொல்லுங்க. அதுக்கு தான் கொண்டு குழியை தோண்டி முக்குங்கன்னே. இல்லைன்னா அந்த பொம்பளை தின்னாலும் தின்னுருக்கோம். நம்மளுக்கும் கொண்டு வந்து இருக்கேன்னு சொல்லுதே. அறிவு இருக்கா அந்த பொம்பளைக்கு? முந்தா நாள் 10 நாளே அவ்வளோ மாங்காய் கொண்டு போய் கொடுத்துருக்கா. அதே தோட்டத்தில் உள்ளது மாங்காய் பறிச்சாவே மாம்பழம் அவ்வளோ கொண்டு போய் கொடுத்துருக்கா. ஒரு மாம்பழம் தானே நீட்டலையே. உனக்கு எப்படி தெரியும்? நான் அங்கே தானே இருக்கேன். என் தானே கொண்டு போய் கொடுத்தவா. நான் அங்கே இருந்த பாத்திரம் உள்ள கொண்டு போய் வையின்ட்டா. அவளை கொண்டு போய் வச்சுட்டு வந்தா. சரி வாரேன் போயிட்டாரே எம்பெரிமான்ட்டு. சரி, நானும் இருந்து பார்த்தேன். போகும்போது ஒரு 4 மாங்காய் தந்து விடலையே. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ எச்சு கையால காக்கரட்டாண்டா அப்படின்னு. ஒருவேளை மைனியாகாரி நான் அவளுக்கு கொண்டு வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு பெரியவளுக்கு கொண்டு வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு அது நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கோமா என்னமோ? நீங்கள் வேற எவ்வளோ நாளும் இது கையில் போயிட்டு தான் மருமகளுக்கு போவோம். இந்த பொம்பளை தான் அவ்வளோத்தையும் பிடுங்கியது. உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு. வயசான காலத்தில் ஒரு 2 மாம்பழம் நமக்கு தின்னுக்கிடாண்டமா என்ன? நமக்கு தரதுக்கு மனம் இல்லை. அப்புறம் எனக்கு இந்த தீஞ்சு போனதை மட்டும் தூக்கிட்டு வரணுங்க. ஆமாம் நீ சொல்லியதான் சரிதான். நம்மள வந்து பிங்கியவே நம்ம அந்த கிளிப்பமே. அவ கூட 2 பழம் எதனாலும் கொண்டு வந்து தந்துருவா. ஆனால் இவ ஒன்றும் தரமுண்டாக்க. இவ லேசுப்பட்டவா கிடையாது. நம்மகிட்ட நல்ல பெரிய மனுச்சி போய் நீட்டி பேசுவா. ஆனா ஊரு காசிக்கு ஆவாண்டா. வார அமைதியாயிரு, வேற கேட்டுற போகுது. கேட்ட நான் என்ன பயப்படவா போறேன் அவளுக்கு? என்னக்கா குளிய தோண்டி முக்கிட்டியல? ஆமா, நீ சொன்ன மாதிரி குளிய தோண்டி முக்கிட்டே பத்துக்க. நீ சொல்லலன்னா நான் தின்றுப்பேன். அப்படின்னு சொன்ன மாதிரி ஆஸ்பத்திரியில தான் கடந்திருக்கணும். ஆமா
வாங்கக்கா உட்காருங்க. உங்க கை பக்குவத்துக்கு உங்க மருமவா செஞ்சுக்கிட்டோம்டா. நீங்களே செய்யுங்க. எதனால உங்க மருமாட்ட என்ன கொடுத்து எதுவும் நல்லது பொருள் எல்லாம் கொடுத்து வீண் பண்ணிடாதீங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் மாவு அவட்ட இருந்து அப்படிங்க வச்சிருக்கேன். அந்த மாவு மட்டும் நல்ல மாவா இருக்கு, அப்புறம் போடணும். ஏ அப்பா, ஆளை கண்டது என்னன்னு நடிக்கான்னு பாரு. அவ்வளவு பெரிய நடிகையா தான் இருந்திருக்கா. இவ்வளவு கூட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கம்மா நம்மளும். எம்மம்மா. வேற என்ன தத்தி, வீட்டுக்கு போக வேண்டியது தானே? ஏலா சும்மா தத்தி தத்திங்க அதெல்லாம் சஞ்சே. டேய், அவங்கள போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம போலாம். சாமும் பசங்களை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனும் ஃப்ரெண்டும் பைக்ல வந்துருவானுங்க. நீயே இவங்கள விட்டுட்டு வந்தனா நம்ம அப்புறம் சேர்ந்து போயிடலாம் தியேட்டருக்கு படம் பார்க்க. அப்படிங்கிற வந்து இதுங்களுக்கு நடந்து போக தெரியாதாக்கும். என்ன தத்தி, நடந்து போய்கிட மாட்டியா? இங்க பாருல, இன்னொருக்கா தத்தினா கல்ல கொண்டு மண்டை உடைச்சிருவேன் பத்துக்க. சரி, 3 வர வண்டியில யாருங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்க நடந்தே போயிருவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காம நேரா வீடு போய் சேர வழிய பாருங்க. அதான் இங்கே நல்லா இடம் எடுத்தாச்சுல்ல. நாங்க ஒன்றும் சும்மாலாம் சுத்த மாட்டோம். ஏதாவது தேவைன்னா வாங்க போறதுக்கு தான் போவோண்ணே. நீ நாங்க சுத்திட்டு இருக்கிறத எனக்கு பாத்தியோ? அதான் பாத்துருக்கேனே. காலேஜ் முடிஞ்சு அவ்வளவு பிள்ளைங்க ரோட்ல அங்கே எங்கேயும் தான் தெரியுதுவே. அதான் உங்களாலையும் சீக்கிரமா வீடு போய் சேருங்கன்னு திட்டுறேன். மூஞ்ச பாரு, நானே ஃபேன்சி ஸ்டோர் போனேன்னு சொன்னேன்ல. சந்தியாளுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கணும். அதுக்கு தான் கடைக்கு போகணும். என்னது, சந்தியாளுக்கு பிறந்த நாளா? அட, நானே மறந்துட்டேன் பாரு. அவ பேசலன்னு சுத்தமா மறந்துட்டேன். அவளை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமே. 12 மணிக்கு எப்படியாயும் விஷ் பண்ணிடணும் அதே போல. ஓ ஆமால, உங்க அக்காவுக்கு பர்த்டேன்னு சொன்னல. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த குட்டச்சி மட்டும் அங்க போய் நிக்கா? அவ உன்னைய பார்த்தாலே பயப்படுறாள. அவளை நோண்டாம இங்க ஏதாவது நல்ல ஃபேன்சி ஸ்டோரா, நல்ல கடை, அதாவது கிஃப்ட் எல்லாம் நல்லா பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல கடையா உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அதுக்கு தான் வந்தோம். உங்களை பக்கத்துல எல்லாம் மொக்க மொக்க கடையா இருக்கு. நீ ஏதாவது உனக்கு தெரிஞ்ச கடையை சொல்லு, நாங்க அங்க போய் பார்க்கோம். உங்க அக்காக்கு இப்ப நீ என்ன கிஃப்ட் பண்ண போற? என்ன வாங்கனே தெரியல. அங்க போய் பார்த்துதான் அதான் ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏய் தத்தி, இப்ப புரியுதா நான் உன்னை எதுக்கு தத்தின்னு கூப்பிடுறேன்னு? யாம்ல இப்படி பண்ற? அட லூசு, அவளுக்கு பிரசன்டேஷன் சும்மா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி பொம்மை மாதிரி பாக்குறியா, இல்ல யூஸ் பண்ற மாதிரியா, இல்ல என்ன மாதிரின்னு சொன்னா தானே நான் அதுக்கேற்ற மாதிரி கடையா சொல்ல முடியும். இப்போ சோனி பியாசாட்டிக்கு நீ அவளுக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்துருவ. அவள் ட்ரெஸ்ஸுனா ரொம்ப விருப்பப்படுவாள்ல. இப்ப சரிதான், ஆனா அவளே இப்ப Dress கிடைக்குதே போயிருக்கா. அவன் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து அவளுக்கு எடுத்து கொடுக்காவனே. இப்பதான் அவளுக்கு புதுசா ஒரு Dress கிடைக்கும்ல. அப்புறம் நானும் Dress எடுத்து கொடுத்தனா அவளுக்கு எக்ஸ்ட்ரா 2 Dress ஆயிருமே. நீ உண்மையாவே தத்தி தான்ப. அவன் உன்னை தத்தின்னு சொல்றது தப்பே இல்லை. பின்ன என்ன, அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் சேர்ந்துருமா, அதனால இவன் எடுக்க மாட்டானாம். போறாம பிடிச்ச குரங்கு. அப்ப நான் அவளுக்கு Dress எடுத்து கொடுக்கலாங்கியா? நீ என்னத்தையும் எடுத்து கொடு, நான் அவளுக்கு ட்ரெஸ் தான் எடுக்க போறேன்ப்பா. தத்தி, என்னல வேணா வண்டியில ஏறு, கொண்டு போய் ஒரு கடையில நுப்பாட்டுறேன். அந்த கடையில கொஞ்சம் ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை எல்லாம் நல்லா அழகழகா இருக்கும். அங்க வேணா ஏதாவது வாங்கி கொடு. ஷோகேஸ்ல வைக்கிறதெல்லாம் வேண்டாம். அது எங்க வீட்ல ஏகப்பட்டது கிடக்கு. தூசி அடைஞ்சு போய் அதை க்ளீன் பண்ணவும் மாட்டேங்கிற, ஒழுங்கா பராமரிக்கவும் மாட்டேங்கிறேன். எங்க அம்மையை திட்டிட்டு அடக்காவ. அதை வாங்கி கொடுத்தேன்னா வேற எங்க அம்மா இன்னும் திட்டுவா. இது என்னத்துக்கு போட்டு வாங்கினான்னு. வாங்கி கொடுத்தா அவளே திட்டுவா. அப்ப என்ன பண்ண போற? உங்க அக்கால கூட்டு போய் நாளைக்கு எல்லாம் விதவிதமா சாப்பிட வாங்கி கொடுத்துரு, ட்ரீட் வச்சிரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு கேக்க சர்ப்ரைஸா வாங்கி வெட்டி விடு. ஐயோ, என்ன பண்ணனே எனக்கே தெரியலையே. தெரியாம தானே நானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரி, பைக்கியம் தூரப்பா, வண்டி எடுக்கட்டும். இல்ல ப்ளீஸ்ல கர்ணதா, நீங்களாவது ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். சந்தியாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு. உங்களுக்கு அவளை பத்தி கொஞ்சம் தெரியும்ல? எனக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா நடிக்காதீங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி. ஐயோ சோனி, சீரியஸா எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் சஞ்சய் வண்டி எடுத்து நம்ம கிளம்புவோம். நீ யாராவது அட நில்லுங்கப்பா. ஆளாளுக்கு இப்படி பண்ணியல்னா நான் என்ன பண்றது? பாரு, உங்க அக்காக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும். நீ அவளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடு. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு, அது அவளுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சு வாங்கி கொடு. சரி சரண், கிளம்பலாமா? இன்னும் இந்த கும்பல் கிளம்பலையா? என்னவா, பைக்ல கொண்டு போய் விடணுமாமா பஸ் ஸ்டாண்ட்ல? இல்ல சும்மா பேசிட்டு இருக்காங்க, அந்த கிளம்ப வேண்டியதுதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வை. இந்த இப்ப கிளம்ப வேண்டியதுதான். சரி, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். பாபே சோனி, போவோம் நம்ம. சரி, பைக்ல ஏறி சரண். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சேச்சி பாய். சி மூஞ்ச பாரு, இந்த பையன் வியானனே என்கிட்ட வம்பிழுக்கான். நம்ம திரும்பிக்கிடுவோம். சரி, வரட்டுமா? ம். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல சீனியர். சரி, அப்ப பார்த்து பத்திரமா வீட்டு போய் சேருங்க. வரேன். சரி சீனியர். மச்சான் சீக்கிரம் வாடா. நான் தான் வந்துட்டேன். சோனி, எனக்கு இந்த சீனியரை தான் பிடிச்சிருக்கு. எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் பாரு. நம்ம யானிக்கோ எதுக்கு நிற்கோன்னு வந்து பொறுப்பாக கேட்டுட்டு போகிறான் பத்தியா. அந்த சஞ்சய் பையலை விட இந்த பையன் நல்ல பையலாக இருப்பான் போல இருக்கு. நீ சாமுகிட்ட என்னன்னு கேட்டிருந்தா அவனே ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஏது இவன் தத்திங்க மாதிரி அவன் அடுத்தனையே கூப்பிட்டேன்னு சொல்லி திட்டதுக்கா? ஒன்றும் தேவையில்ல, மூடிக்கிட்டு போ. பேசாட்டிக்கு நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸே நானும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு சுடிதார் மெட்டீரியலாவது எடுத்து கொடுத்துட்டு வேலையை முடிக்க போகிறேன். ஆமாம், ட்ரெஸ்ஸுன்னு அவள் எப்போனாலும் போட்டுக்கிடலாம்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தச்சு. அதனால அப்படி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கறது நல்லது தான்ப.
ஷோகேஸில் சும்மா இருந்து தூங்குறது அது யூஸ் ஆகுது ஆகும்ல. அதுவும் சரிதான், நீ சொன்ன மாதிரி அதே வாங்கி கொடுத்து சோழியை முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். கடைசியா வேணா பேக்கிங் மட்டும் கிஃப்ட் பேப்பர் வாங்கி ரப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் விடு, வா போவோம். பூமாரி வேற டென்ஷன் ஆக போறா. பூமாரி இந்தா இரு, வந்துட்டோம். இவ சின்ன பொண்ணு சோழி தானதான் ஐயா அண்ணிட்ட பேசிட்டு வரேன்னு போனா, நீ எதுக்கு தான் அங்க போனா? நீ என் கூட துணைக்கு நிக்கலாம்ல. நானும் அவி அண்ணனை சைட் அடிக்க போனேன். ஐயா அழகு, அந்த மூஞ்ச பாத்துட்டாலும் இதுல நீ வேற அதை சைட் வேற அடிக்க போனியாக்கோ. என்ன பாப்பு மாதிரி எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சலுங்க? ஆமா ஆமா, உங்க அண்ணனுக்கு ஒரு குறையும் இல்ல, நல்லா நெடுன்னு நெடுமரமாய் தான் நல்லா வளர்ந்துருக்கான். என்ன பேச்சும் ஆளும் பார்வையும் தான் சரியில்லை. எங்க அண்ணன் பார்வையே அப்படிதான். சரி அவனை பத்தி பேசி டென்ஷன் பண்ணாதீங்கவ. இப்ப எங்க போற நேரா முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்குலாம் பசிக்கல, நேரா வீட்டுக்கு போனா நேரா பஸ் ஸ்டாண்டு போய் நேரா பஸ்ஸை பிடிச்சி வீடு போய் சேருவோம். இல்லைவே சந்தியாளுக்கு கிஃப்ட் வாங்கணும்ல, துணி கடையில் போய் ஏதாவது ட்ரெஸ்ஸு பார்க்கலான்னு இருக்கா சோனி. ட்ரெஸ்ஸா? ஆமா வேற அவளுக்கு என்ன வாங்கன்னு தெரியல. அவங்கள்ட்ட ஏதாவது கிஃப்ட் கடை ஏதாவது ப்ரெசென்ட் பண்ற மாதிரி கடை இருக்கான்னு கேட்டா அவங்களும் ஒன்றும் ஒழுங்கா பதில் சொல்லலை. அதனால துணி கடையில போய் துணி எடுத்து பேக் பண்ணி கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலான்னு பார்க்கோம். நீ எதை வாங்க போறியா? ஆமா நானே ஏதாவது கிஃப்ட் வாங்கணும். சரி வா, அப்படியே போற வழியில ஏதாவது கடையை பார்த்தா போய் பார்ப்போம், ஏதாவது கிடைச்சதை வாங்குவோம். சரி வே. அவனும் அழகா இல்லை பைக்கில் இறக்கி விட்றேன்னு நானுவேன். ஏன்டான்ட்டு அந்த சோனி. ஏன்டாமா, அவனும் பைக்ல எல்லாம் நான் வரல. அப்போ உன்னையே நினச்சிதான் அவள் வேண்டான்னு சொன்னான். இல்லாட்டின்னா பெய் விட்டுருப்பான், எல்லாம் பெய் இருந்திருக்கலாம். ஏன்பா உங்களுக்கு எல்லாம் கால் இல்லையோ? எத்தனை நாள் ஜோடி நடந்திருப்போம் நம்ம. உனக்கு நீங்க நடக்க முடியாதவ, வெயில் அடிக்கல. நீ ஒன்னும் வெயில்ல கருத்துறமுண்டா, வா போலாம். என்ன வேலை பண்ணி அழுவோம்மா. இந்த பிள்ளைகள் வந்திருந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும். இவ்வளோ ஆளுக்கு ஒரு தசையில போயிட்டாளுவேன். என்ன செய்ய, நம்ம தான் இன்னுமே எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமா, இந்த 4 பேர் யாரு? அது ஒன்று என் மாமியார் பொண்ணு, ஒன்று என் பொண்ணுல இருந்து ஓடு போட்ட லைக்கு, இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார பொண்ணு, எங்கள் மாமனார் பொண்ணு. அந்த 4 பேர் போட்ட லைக்கு தான் அது. யாழா குந்தானி இப்போ கழுத கணக்காக கணச்சிக்கிட்டு இருக்க. உங்க குடும்பத்துல நீங்களே போட்டு நீங்களே லைக்க போட்டுக்கிடுவீங்களோ? அதுவும் அது என்ன எழுதி போட்டிருக்கு, எப்படி அதிரசம் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த வீடியோவை பார்க்கவும் அப்படின்னு எழுதி போட்டிருக்க. ஆமாம் தீஞ்சு போச்சுல்ல, அதான் இப்படி செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். எப்படி செய்யணுங்கிறதுக்கு தான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். கடைசியில் தீஞ்சு போச்சு கறிக்கட்ட கணங்க. வேற என்ன பண்ண சொல்கிறா? அந்த அளவு தான் இப்படி போட்டேன். வீடியோவை எடுத்து வீடியோவை வீண் பண்ணக்கூடாதுல்ல. என்னடா உமா, ஒரே பல்லு கட்டுவலையா இருக்கு. என்னத்துக்கு இப்படி பல்ல கட்டிட்டாக்க? என்கிட்டயும் சொன்னா நானும் சிரிப்போம்ல. எக்க இங்க ஒரே கூத்தா போச்சு போங்க. நம்ம பெரிய பொண்ணு இருக்கல்ல, அவ யூடியூப்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கா. இதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஜாமுலாம் எடுத்து போட்டா பாருங்க. அது மாதிரி அதிரசம் ஏது எப்படின்னு சொல்லிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வீடியோ போடுவா. அதுல இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கா. அதை பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, அதிரசம் எப்படி செய்யக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்காங்களா? ஆமாக்க, எல்லாரும் எப்படி செய்வதுன்னு வீடியோல தேடுவாங்க. எப்படி செய்யக்கூடாதுன்னு யாரும் தேட மாட்டாங்கல்ல, அதுக்கு நம்மள போட்டிருக்கு. அதுக்கு 4 லைக் வேற. அந்த 4 லைக் யாருங்கிய? அவ பொண்ணுல இருந்து அவங்க மாமியார் பொண்ணு, அவங்க மாமனார் பொண்ணு, அவங்க வீட்டுக்கார பொண்ணு, 4 பொண்ணுல இருந்தும் லைக்க போட்டு வியூஸ் தட்டி விட்டுருக்காங்க. ஐயா என் பொண்ணுக்கு வரலையே, எனக்கு அனுப்பி விட்டு பாப்போம். எக்க என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குவ, அப்பதான் நான் போடி வீடியோ உங்களுக்கு வரும். அன்னைக்கு நீ முன்னாடி போடுறத பண்ணி வச்சிருக்கேன், ஆனா நீ இப்ப போட்டது எனக்கு வரலையாடே. அதை முதல்ல எடுத்து பாருங்க, ஒரே கூத்தாதான் இருக்கும். அதுல அதிரசத்தை கருக்கி கழுத விட்ட கணங்க உருட்டி போட்டு வச்சிருக்கா. மனச பைய திங்க ஆகாது. அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு கடைசியா யாரும் இதே மாதிரி முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ போட்டு வச்சிருக்கா. நல்லா தானே சொல்லியிருக்கா, செய்யாதீங்க இந்த மாதிரி கெட்டு போற மாதிரின்னு. அப்படி சொல்லுங்க அக்கா. நான் எடுத்த வீடியோ வீணாயிடப்படாதுன்னு நான் சொன்னேன். இவன் என்ன கிண்டல் பண்ணுறா. நான் இதாவது செய்யமுக்கா, இவன் ஏதாவது செஞ்சுருக்காளா கேளுங்க. செய்வேங்கக்கா, எனக்கு தோணுச்சுன்னா நான் சூப்பராக செஞ்சு எனக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நாளும் எங்களுக்குலாம் ஒன்றும் நீட்டாக காணுமே. அதான் சொல்கிறோம்ல, எனக்கு மட்டும் செஞ்சு திங்களவுக்கு கொஞ்சம் செஞ்சு தின்னுட்டு வந்துடுவேங்கம்ல. தீனி மாடு வாசியில் திங்கிறதுக்கு மட்டும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துரு. நீ மட்டும் ஏதோ நல்லா செஞ்சால் கொண்டு வந்து தராத. அது அப்படி இல்லைலா, எனக்குன்னு மட்டும் செய்யும்போது டேஸ்ட்டாக வரும் பார்த்துக்க. யாருக்காவது கொடுக்கணும்னு செஞ்சேன்னு ஐயா அப்போ சொதப்பிடும். அதுக்கு தான் யாருக்கும் வேணும்னு செய்ய மாட்டேன், எனக்கு மட்டும் செஞ்சு திம்பே, அப்போ நல்லா இருக்கும். யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காண்டி அவன் பியாய்க்கதை சொல்லுவா. இவன் கதையை எவனாவது நம்புவானா? உண்மையாதான்
ஏன்னா இன்னொரு நாள் இன்னும் என்ன மாதிரி எனக்கு மட்டும் செஞ்சு பார்த்துட்டு நான் அது நல்லா இருந்துச்சுன்னா வேணா உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன். நல்லா இருந்தா அப்புறமா கொடுக்க மழை வராது பார்த்துக்கிடுங்க. எனக்கு நானே தின்றுவேன். அதுவும் என்கிட்ட ஒரு கொட்ட குணம் உண்டு. அதைத்தானே சொல்லியே நாங்களும். நீ நல்லா இருந்துச்சா யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சரிக்க விடுங்க. இன்னொரு நாள் கொஞ்சமா என்ன செஞ்சு கொண்டாரேன். நீ ஒன்றும் தராண்டாம்மா. காத்துல அங்க கொல்லாம்பழம் நிறைய உளுந்து கிடக்கு. அது வேணா கொஞ்சம் பறக்கிறதா இருந்தா 2 பேரும் கொஞ்சம் பறக்குங்களா. முந்திரியை மட்டும் அந்த கொட்டையை மட்டும் திருவி போட்டுட்டு முந்திரி பழம்னாலும் எடுத்துக்கிடுது இல்ல. கொட்டையை மட்டும் போட்டுருங்கடே. கொட்டை எனக்கு வேணும். போய் பாருங்களா. ஆமா பத்தில சீசன் தானே. ஆமா நிறைய பழம் உதிர்ந்து கிடக்கும்டே. நல்ல பழத்தை தனியா பறக்குங்க. கொஞ்சம் அடி வாங்கி நல்லா உளுந்து கிடக்கும்ல. 2-3 நாள் முன்னாடிக்கு முன்னாடிலாம் உளுந்த பழம்லாம் கிடக்கும். பார்த்து பறக்குங்க. பாம்பு கிம்பு இருக்கும் அது உள்ள சருவுக்குள்ள. கொஞ்சம் கவனமா பறக்குங்கடே. வேற பறக்க சொன்ன இடத்துல எதுவும் கடிச்சு விட்டுனா வேற ஏதாவது பாடு பார்க்க மாதிரி ஆக்கிவிடாதீங்க. சரிக்க நாங்க போய் இப்ப கவனமா பறக்கிட்டு வரோம். பெரிய பொண்ணு வாரியா? முந்திரி பழம் பறக்க போவோம். கொல்லாம்பழம் தானே? ஆமாடா கொல்லாம்பழம் தான். கொல்லாம்பழம்னு சொன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுக்குதான் முந்திரி பழம்னே. பேரை மாற்றி பேசப்படாது. பழக்க வழக்கங்களாம் கரெக்டாக இருக்கணும் அம்மா. சரி வா கொல்லாம்பழம் பறக்க போவோம். கடைசியா உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு வெட்டி தும்போண்ணே. மோட்டர் ரூமு கிட்ட பிளாஸ்டிக் கிடக்கும். அதை எடுத்துட்டு போங்கண்ணே. துணிமணில எல்லாம் எதுவும் ஆக்கிவிடாதீங்க. கரையாகி போகாது. சரி லட்சு. ஆளுக்கு ஒரு திசையில வேலையை பார்த்தாதான் பிள்ளைகளுக்கு பீஸை கட்டலாம். நகை நட்டு சேர்க்கலாம். நகை நட்டு ஏறிய வேலையை பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் அந்த சீட்டுக்கு பைசா போட்டிருக்குது. அதை எதையாவது பிடிச்சுதான் ஒரு நகை எடுக்க பார்க்கணும். சிறுக்க சேர்த்தனாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செயின் எடுத்து போடணும். பெரிய செயினா லாங்கு செயினா. 2 பேருக்கும் ஒரு 20 பவுனாவது போட்டு போடலான்னு பார்த்தேன். ஏமே ஒரு 10 பவுனாவது போடுறதுக்கு பார்க்கணும்.